நேரா காந்தி சிலைக்கு போ, ரவுண்ட் அடிச்சிட்டு அந்த பொம்பளை வந்துச்சுன்னு வச்சுக்க, வாட்ச் பண்ணி யார் இல்லன்னு தெரிஞ்சுட்டு வண்டியில போட்டு வா போ. ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. 4 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. கேசட்டுக்காக அவரை சித்திரவதை பண்ணாங்கன்னா அந்த ஆளை அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. இல்ல, அந்த டேப் விஷயத்துக்காக நீங்க அவரை பலி கொடுக்க போறீங்க. ஹலோ அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பட் ஐ எம் வெரி சாரி மிஸ்டர். அந்த கேசட் எங்க இருக்கு? கம் ஆன் டெல் மீ. கேசட் எங்க வராத வரைக்கும் உன்னை உயிரோட யோ, காந்தி சிலைக்கு வர சொல்லுனா என்னையா யோசனை? இல்ல, எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஒரு பேப்பர் மேனா எடுத்து நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. போயிருக்காங்க, வந்துருவாங்க. பீச் ரோட்ல இருக்க காந்தி சிலைனா ஒரு போலீஸ்காரிக்கு தெரியாதா? அதுக்கு பேப்பர் பேனாவும் வேணுமா? கரெக்ட். அம்மா, லலிதா அம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலையாமா, சீக்கிரமா வந்துருங்க. போன வாங்கிட்டு கையை கட்டுறேன். இல்ல, அதான் கேசட் வரப்போதே, கையை கட்டணுமா? பரவாயில்ல, வர வரைக்கும் கை கட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே. சிரிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. நீயும் நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம் தான். ஆனா உன்னை நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு. அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதா அம்மா கிட்ட 2-3 கேஸ்ல மாட்டியிருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வை, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிக்க. உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கு, எங்கிட்ட மூளை பலம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வை, காம்பினேஷன் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50. குழப்பமா இருக்க. இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அவன மாதிரி கட்டி போடுங்க. ஆமா, நீதான் துப்பறியும் பெண்புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்துட்டீங்களே. ஏயா மதுரை, இந்த கேஸுக்கு தானே வேலை பேசினேன். எவ்வளவு? அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா? டேய், இவர் கையை அவுத்து மேஜ மேல இப்படி வச்சு அந்த ட்ரில்லிங் மிஷினை கொண்டு வந்து நல்லா ட்ரில் பண்ணுங்கடா. ஐயோ, ஒரு நிமிஷம். 4.5 லட்சம் பேசிருக்காருல்ல, இந்த கையில 1.5 ஓட்டை, இந்த கையில 3 ஓட்டை, மொத்தம் 4.5 ஓட்டை போடுங்க. இருங்கடா. ஏயா, திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. நாளைக்கு என்ன நடக்கும் கொஞ்சமா யோசிச்சீங்களா? கேசட் என் கையில இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா, ஆனா நான் 2 காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன்.